நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து இன்றைக்கி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு மக்கள் நலத்திட்டங்களுக்கு வந்து இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலம் என்று சொல்லும் அளவிற்கு வந்து தமிழ்நாடு வந்து திகழ்ந்துட்டுருக்கு. குறிப்பாக வந்து இந்த திமுக அரசு அமைஞ்ச 2021 பல்வேறு வகையான திட்டங்களை வந்து புதிதாக வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்று வந்து அன்பு கரங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டம் வந்து இன்று வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளான இன்னைக்கு வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதில் தான் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு அன்பு கரங்கள் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் வந்து தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க. வறுமையில் வாடும் குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக எடுக்கிறாங்க. குறிப்பாக பெற்றோர்களை இழந்து வாடும் குழந்தைகளை பாதுகாப்பதே அன்பு கரங்கள் திட்டத்தின் நோக்கம். பெற்றோரில் ஒருவரை இழந்தாலும் இந்த திட்டத்தின் மூலம் வந்து பயன்பெறலாம். ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள், கைவிடப்பட்ட குழந்தைகளும் பயன்பெறும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இத்தகைய குழந்தைகளை பராமரிக்க முடியாத நிலை ஏற்படும் போது அரசு வந்து உதவிக்கரம் வந்து நீட்டுது. சுருக்கமாக ஆதரவற்ற குழந்தைகளை வந்து வளர்த்து நன்றாக படிக்க வைக்கும் பொறுப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபா வந்து வழங்குவதே அன்பு கரங்கள் திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஆதரவற்ற குழந்தைகளின் 18 வயது வரை தமிழ்நாடு அரசு வந்து தொடர்ந்து 2000 ரூபா வந்து வழங்கும். இதன் மூலம் பள்ளி படிப்பை இடைநிறுத்தாமல் தொடர்ந்து வந்து நீங்கள் கற்க முடியும். மேலும் உயர்கல்விக்கு மிக முக்கிய அச்சாரம் போடுவதற்கு இந்த திட்டம் வந்து மிகவும் உதவியாக வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பள்ளி படிப்பு முடித்ததும் கல்லூரியில் சேருவதற்கான ஏற்பாடுகள், தங்களின் ஆர்வத்திற்கு ஏற்ப உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஆகியவற்றுக்கும் வழிவகை வந்து செய்யப்படும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் கூடுதல் சிறப்பாக வந்து பார்க்கப்படுது. இந்த திட்டத்திற்கு எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோரிடம் சென்று விண்ணப்பிக்கலாம். தற்போது மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டமும் நடைபெற்று வருது. அந்த திட்ட முகாமிலே கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்காக குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, குழந்தையின் வயது சான்று, குழந்தையின் வங்கி கணக்கு, பெற்றோர் இறந்ததற்கான அந்த இறப்பு சான்றிதழ், இந்த டாக்குமெண்ட் தான் தேவைப்படும். அதனால் ஆதரவற்ற குழந்தைகள், தாய் தந்தை இழந்த குழந்தைகள் இருந்தால் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெற்றிருக்குங்க. நன்றி.